கள்ளக்குறிச்சி மாவட்டம் பானாபுரம் வட்டம் லக்கிநாயக்கன்பட்டி புளியங்கோட்டை அருகே ஊர்பள்ளம் என்கின்ற மலை ஒன்று உள்ளது. இந்த மலையின் உயரமானது பூமி தரைதளத்திலிருந்து சுமார் 500 அடி உயரம் கொண்டதாக உள்ளது. இந்த ஊர்பள்ளம் என்ற மலை மேல் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் சரியான வசதிகள் எதுவும் இல்லை என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மலையில் இருந்து புளியங்கோட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் குடியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு புளியங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் சிவபால ஐயப்பன் சுவாமி அருள் பாலித்து ஊர்பள்ளம் என்கின்ற மலையை நோக்கி ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சுவாமி கனவில் வந்து உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அவர் மேலே சென்று பார்த்தபோது கனவில் காட்டியது போல் கோவில் கட்ட ஏதுவாக இடம் ஒன்று தென்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த இடத்தை தேர்வு செய்து அதில் சுமார் 1 அடி நீளம் 1 அடி அகலத்தில் ஐயப்பனை உருவாக்கி வழிபட்டு வந்துள்ளனர். இவருடன் புருஷோத்தமன் மற்றும் பாண்டியன் ஆகிய இருவரும் இணைந்து ஐயப்பனை வழிபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து இது போன்ற ஆலயம் உள்ளது என்று மக்களிடம் தெரியப்படுத்தப்பட்டு முதலில் 5 பேர் 10 பேர் என வந்து கொண்டிருந்த நிலையில் வந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்த கோவிலில் வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்றும் கடன் தொல்லையிலிருந்து நீங்கும், உடல் பிணி நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும் என்று கூறப்படுகிறது. இங்கு வந்தவர்கள் உறவினரிடம் நண்பர்களிடம் தெரிவித்த நிலையில் பக்த கோடிகள் வர தொடங்கினர். மேலும் இக்கோவிலில் வருடம் தை பௌர்ணமியான அன்று சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு ஆராதனைகளும் பெண்களுக்கான விளக்கு பூஜைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. மேலும் இக்கோவிலில் வேண்டுதல்களை நிறைவேற்றியவர்கள் அன்னதானம் செய்தும் வருகிறார்கள். வருடம் இதே போல் இங்கு நடந்து வருகிறது. பயனடைந்த பக்தர்கள் சொல்லும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உள்ளது. கார்த்திகை மாதம் மாலை போட்டு கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல முடியாத போது இந்த கோவிலில் வந்து இடுமுடியை செலுத்தி நெய் தீபம் ஏற்றுவதாக கூறப்படுகிறது. இந்த சிவபால ஐயப்பன் கோவில் அருகே 2000 ஆண்டுகளாக நீரூற்று ஒன்று உள்ளதாகவும் எவ்வளவு வறட்சியான காலமாக இருந்தாலும் கூட நீரூற்று என்பது நீர் வடியாமல் உள்ளதாகவும் ஒரு அதிசயம் இந்த கோவிலில் உள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த ஊற்றில் இருந்துதான் தண்ணீரை எடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சிவபால ஐயப்பனை தரிசித்து பயன்பெற்ற பக்த கோடிகள் மாதம் பௌர்ணமி அன்று சிறப்பு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இந்த சூழலில் பொதுமக்கள் எத்தகைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பொதுமக்களிடம் கேட்கையில் லக்கிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் கூறுகையில், வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் எல்லன்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். என் பேர் ரமேஷ். என் பக்கத்து ஒரு புளியாங்கோட்டை மலை மேலே ஒரு சிவபாலன் ஐயப்பன் கோயில் ஒன்று உள்ளது. அது ஒரு முறை போய் பார்த்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் வந்து ஆரம்பித்து செஞ்சுருக்காங்க, கட்டிருக்காங்க. அந்த கோயில் வந்து நான் ஒரு 12 வருஷமாக ரெகுலராக போயிட்டுருக்கிறேன். அந்த கோயிலில் போகும்போது அங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் பௌர்ணமிக்கு மட்டும் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த பூஜையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராக கலந்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டு சிறப்பாக வழி நடத்தி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தையின்மை, கடன் பிரச்சனை, வீட்டில் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்களாம் ஒவ்வொரு வருஷம் வந்து வேண்டிட்டு அடுத்த வருஷம் வரும்போது அவங்க சார்பாக சில அன்னதானங்கள் சில நல்லதுக்கெல்லாம் செய்கிறாங்க. அதேமாதிரி குழந்தையின்மை வந்தவங்க நிறைய பேர் வந்து குழந்தை வரம் கேட்டு அடுத்த ஆண்டே குழந்தையோடு வந்து சாமிக்கு வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்த விஷயம். மேலும் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டம் உள்ளவங்க, குழந்தையின்மை கஷ்டங்கள் உள்ளவங்க, யாருக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாவது தை பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக நடக்கிற பூஜை. அது மாதம் நடக்கிற பூஜை சிம்பிளாக இருந்தாலும் தை பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகும் என்பது என்னோடய நம்பிக்கை. இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கையும் இருக்குது. ஊர்பள்ளம் மலைப்பகுதியில் உள்ள சிவபால ஐயப்பன் ஆலயத்திற்கு கிட்டத்தட்ட 14 ஆண்டு காலமாக பயணித்து வருகிறேன் என்றும் இதனால் நான் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறியதை தொடர்ந்து எனது உறவினர்கள் நண்பர்களிடம் தெரிவித்தேன். அவர்களும் சென்று பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும் நபர்கள் ஒரு முறையாவது லக்கிநாயக்கன்பட்டி அருகே உள்ள ஊர்பள்ளம் என்கின்ற மலைப்பகுதியில் அமைந்துள்ள சிவபால ஐயப்பன் ஆலயத்தில் வந்து பிரார்த்தனைகள் வைத்து வேண்டி வந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை என அவர் கூறினார். வணக்கம், என்னோட பேர் குணசேகரன்.
நான் வந்து புளியங்கோட்டை கிராமத்தில் இருக்கேன். அங்கேருந்து இன்றைக்கி மேலே வந்து ஐயப்பனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு எல்லா நிர்வாகத்தையும் பூஜை செய்கிறதுலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்பில் இருக்காங்க. நாங்கள் வந்து முதல்ல புருஷோத்தமன் அப்படிங்கிறவரும் பாண்டியன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து முதல்ல ஆரம்பித்தோம். அதன் பிறகு இப்போது என்னோட கை கோர்த்து சபாரத்தினம் அப்படிங்கிறவர் சேர்ந்து கை கோர்த்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வச்சுக்கிறேன். அவங்க மூலியமாக தான் இந்த ஆலயத்தை கொண்டு போக முடிஞ்சுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த வகையில் எல்லாருடைய உதவியும் பார்த்து கொடுத்ததால் தான் இந்த அளவுக்கு ஐயப்பனுடைய ஆலயம் மேல் ஓங்கி வளர முடிஞ்சுது, கட்டி வைக்க முடிஞ்சுது. அதுவும் இந்த கோயிலை கட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் முக்கியமாக என்னுடைய தம்பி பாலு அப்படிங்கிற ஒரு மேஸ்திரி தான் இந்த ஆலயத்தை வந்து சிறப்பாக கட்டினார். அவருடைய உழைப்பு இல்லைன்னா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரானாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகச்சிறலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உன் சுவாமியே சரணமையப்பா, உன் புளியங்கோட்டை வாழ் சிவபால ஐயப்பனே சரணமையப்பா, ஓம் சிவபால ஐயப்பனே சரணமையப்பா, ஓம் சிவபால ஐயப்பனே சரணமையப்பா. வானாபுரம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், புளியங்கோட்டை என்ற ஒரு கிராமத்தில் இங்கே 22 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இங்கே சிவபால ஐயப்பன் அப்படிங்கிறவர் இங்கே பிரதிஷ்டை செய்து முதல்ல ஒரு 3 பேர் சேர்ந்து நாங்கள் வழிபாடுறதுக்காக வந்தோம். அதன் மூலிமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்போடு இப்போ ஒருங்கிணைந்து சிறப்பான ஒரு ஆண்டுதோறும் ஒரு விளக்கு பூஜையும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி பூஜையும் இங்கே ஐயப்பனுக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கோம். இங்கே வரக்கூடியவங்க பல வேண்டுதல்கள் வைக்கிறாங்க. அவங்க வேண்டுதல்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாகவே நிறைவேற்றிருக்கிறது. முக்கியமாக குழந்தை வரம் வேண்டி வந்தவங்க பல பேர் இங்கே இருக்காங்க. அவங்களே ஒவ்வொரு ஆண்டும் அவங்க மூலியமாகவே பல பேர் கூப்பிட்டு வராங்க. தொழில் விருத்திக்காக வராங்க. அந்த தொழில் விருத்தி ஆனவங்க அவங்க மூலியமாக பல பேரை கூப்பிட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு. முதல்ல வரும்போது நாங்கள் 3 பேர் வந்தோம், 5 பேர் ஆச்சு, 10 பேர் ஆச்சு, 100 பேர் ஆச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் 500 பேருக்கு மேலே மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சபரிமலை போக முடியாதவர்கள் இருமுடி செலுத்துவதற்கு பதிலாக நெய்க்காய் கொண்டு வந்து இங்கே கார்த்திகை மாதத்தில் இங்கே பண்ணுறாங்க. நெய்யை அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து நெய்யாபிஷேகமாக செய்கிறாங்க. தை மாதத்தில் விளக்கு பூஜையிலும் கலந்துக்கிறாங்க. ஏதேனும் அங்கே சபரிமலைக்கு போக முடியாதவங்க அந்த இருமுடியும் கொண்டு வந்து இங்கேவே செலுத்தி சிறப்பாக செய்கிறாங்க. ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் ஒவ்வொரு வருஷமும் இப்போது கன்னிசாமியாகவும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் தான் வந்தாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஆண்டும் 4 பேர் 5 பேர் புதிய கன்னிசாமிகள் வராங்க. அங்கே போக முடியாதவங்களும் சரி, இங்கேயும் போகிறவங்களும் வராங்க. அவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக போயிட்டுருக்காங்க. கொஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கான பாதையை வந்து அரசாங்கத்தின் பேரில் நாங்களே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையும் கேட்டு அதுக்கான வழியை நாங்களே சின்னதாக ஒதுக்கி அந்த வழிபாக்கை நாங்கள் இப்போதைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ உயரமான பகுதியில் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து ஊர் பள்ளன்னு பேர் இருக்குது. இது ஏற்கனவே ஊரில் இருந்தாங்க. அதுக்கான இன்னும் சுவடுகள்லாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நரி ஊற்று சுனைன்னு ஒன்று இருக்குது. அது எப்போதும் வற்றாத ஒரு நதி, ஒரு சுனை. அந்த சுனையில் நீங்கள் எப்போ வந்தாலும் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் தான் எங்கள் ஐயாவுக்கு எப்பவுமே அபிஷேகம் பண்ணுவோம். சுற்றி ஒரு ஓடைகள் ஓடுது. நல்ல மழைகள் வந்து மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சுற்றி வரும். அங்கே நீராட்டு ஐயனுக்கு நீராட்டு பண்ணுதல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். 50 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இங்கே சரியான வசதிகள் இல்லாததால் கீழே புளியங்கோட்டை, கொடியனூர், மூலக்காடு பகுதிகளில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் இங்கே மக்கள் யாரும் இப்போ வசிக்கலை. முழுக்க இப்போதைக்கு ஐயப்பன் ஆலயம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய விசேஷத்தில் எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா புளியங்கோட்டை, மூலக்காடு, சேராப்பட்டு, கிளாக்காடு, இந்த பக்கம் எல்லன்பட்டி, புதுப்பட்டு, தங்கப்பனூர், இன்னும் இப்போ சுற்றி இருக்கிற பவுஞ்சிப்பட்டு, பெருங்குளத்தூர், நாவக்கொல்லை பகுதி, இந்த பகுதியில் எல்லோரும் மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே இந்த பகுதியுடைய எல்லா ஐயப்ப பக்தர்களும் இல்லாமல் மற்ற பக்தர்களும் வந்து சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் இப்போ வந்து தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வள்ளல் பெருமானுக்கு நடக்கக்கூடிய அதே ஒரு முகூர்த்தம் பௌர்ணமி தைப்பூசம் சேர்ந்த ஒரு சிறப்பான இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் வேள்வி பூஜை, கலச பூஜை செஞ்சு விளக்கு பூஜை செய்வோம்.
பெண்கள் எல்லாம் வந்து எங்கேயும் ஐயப்பன் கோயிலுக்கு பெரும்பாலும் பெண்கள் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் தை மாதந்தோறும் விளக்கு பூஜை வந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறோம். அந்த விளக்கு பூஜையில் குறைந்தபட்சம் ஒரு 50 பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிறாங்க. விளக்கு பூஜை செஞ்சுட்டு அதன் பிறகு கலச பூஜையை எடுத்து ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் பரிவார தேவதைகள் மூலஸ்தானத்துக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனைகள் செய்து அவங்களுக்கு பிரசாதமாக வந்து அன்னதானங்கள் செய்து கொடுப்பாங்க. இங்கே சிறப்பாக வந்து ரட்சை கயிறு கட்டுதல் வந்து சிறப்பாக செஞ்சிடும். எல்லாருக்கும் ரட்சை கொடுப்போம். பிரசாதங்கள் விபூதி, திருநீர், சந்தனம், கற்கண்டு இது போல் விஷயங்கள்லாம் பிரசாதமாக கொடுப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல தீர்த்தங்கள் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தீர்த்தங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி ஐயாவுக்கு அபிஷேகங்கள் செஞ்சு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு 14வது ஆண்டு விளக்கு பூஜை நடக்குது. முதல் ஆண்டு நடக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு 10-20 பேர் தான் வந்தோம். ஒரு 5-6 பெண்கள் தான் வந்து விளக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது 14வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 50 பேருக்கு மேலே வந்து விளக்கு பூஜையில் கலந்துக்கிறாங்க. அபிஷேக ஆராதனை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பிரசாதங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வேண்டுதல் வந்து சிறப்பான முறையில் மக்களுக்கு நிறைவேறிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. தொடர்ந்து இந்த தை பூச விழாவில் வந்து விளக்கு பூஜைக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேலே மற்ற மக்கள் 500க்கு மேற்பட்ட மக்கள் வந்துக்கிறாங்க. விளக்கு பூஜையில் ஒரு 50 பேர் கலந்துக்குவாங்க. பொதுவாக வந்து சேவை செஞ்சுட்டு பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போடுறதுக்காக வரவங்க ஒரு 500க்கும் மேலே வராங்க. சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது சின்ன வயசு 3 வயசு குழந்தைங்கலேருந்து ஒரு 60 வயசு ரொம்ப வயசானவங்கெல்லாம் கூட இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. சின்ன சின்ன கல்கள், மேடு, பள்ளமாக இருக்குது. அது கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சு கொஞ்சம் பாதையை விரிவுபடுத்தி ஒரு வாகனம் வந்து போகிற அளவுக்கு இருந்தாச்சுனாக்கா கொஞ்சம் விரைவாக வந்து போகிறதுக்கான வழியை சிறப்பாக வந்து மக்கள் வந்து இன்னும் ஏற்றுக்கிட்டு இன்னும் அதிகமான மக்கள் செய்வாங்க. வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான வழியை எல்லாம் கொடுக்கறதுக்கான வழி கொடுப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பாதையை வச்சு வாகனம் போயிட்டு வர அளவுக்கு வழியை செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலுங்கிற தம்பி தான் வந்து இந்த மேஷனில் வேலை செஞ்சு 8 கோணத்தில், அதாவது இங்கே கட்டியிருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்தை 1.25 அடி அளவில் கருங்கல்லால் கட்டியிருக்குது. சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. 1.25 அடியில் கருங்கல்லால் 8 கோணத்தில் வளைச்சி குறைந்தபட்சம் இதை 2-3 மாதமாக வந்து கஷ்டப்பட்டு கீழேருந்து தினசரி மேலே வந்து இதை கட்டினது. இதுக்காக பல மக்கள் வந்து உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு கல்லும் மக்கள் கொடுத்தது தான். ஒவ்வொரு செங்கல்லாம் கொண்டு வந்தாங்க. இங்கேயே பகுதியில் கருங்கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. சிமெண்ட் மூட்டையிலேருந்து எல்லாமே கீழேருந்து தலையில் சுமந்து கொண்டு வந்து கஷ்டப்பட்டு கட்டினாங்க. அத்தனை பேருடைய உழைப்பு இல்லைன்னாக்கா இந்த அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. தத்துவமாக வந்து ஐயப்பனுடைய இப்போ இங்கே உட்காந்துருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவரூபமாக இருக்கார். லிங்க வடிவத்தில் ஆலயம் அமைஞ்சிருக்குது. 8 கோணத்தில் இருக்கார். எண்குண தத்துவமாகவும் அருங்கோண சக்கரத்தில் ஐயப்பன் உட்காந்துருக்கார். சரவண பவ அப்படிங்கக்கூடிய அருங்கோண சக்கரத்தில் ஐயப்பன் உட்காந்துருக்காரு. சிவபால ஐயப்பனாக இருக்கார். சிவம் இன்று சிவத்தோடு சேர்ந்த இருக்கார். பஞ்சாட்சர படியில் இருக்கார். அங்கே சபரிமலையில் வந்து 18 படி தத்துவத்தில் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சாட்சர படி, பஞ்சாட்சர சிவம், பஞ்சாட்சர சிவலிங்கம் உள்ளே இருக்காங்க. அருங்கோண சக்கரத்தில் ஐயப்பன் அமர்ந்திருக்காங்க. என் குணத்தில் ஆலயத்தினுடைய அமைப்பு இருக்குது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம். இங்கே வந்து பார்க்குறவங்க சிவபால ஐயப்பனாக தான் இங்கே எல்லாருமே ஐயப்பனை பார்க்குறாங்க. வெறும் ஐயப்பனாக இல்லாமல் ஸ்ரீ சிவபால ஐயப்பனாக வந்து இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லா மக்களும் வந்து வேண்டி அருள் பெற்று வர எல்லாம் வல்ல பெருமான் சிவபெருமானையும் சிவபால ஐயப்பனையும் வேண்டிக் கொள்கிறேன். இருந்து வரும் சிறுக்குளூர் கிராமம். என் பேர் சந்திரசேகர் மீனா. நாங்கள் கல்யாணம் ஆகி 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து ஐயப்பன்கிட்ட வேண்டின பிறகு தான் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை வந்து ஒரு பையன், 7 வயசு ஆகுது. 7 வயசு பிறகு 6 வருஷம் எந்த குழந்தையுமே இல்லை. மறுபடியும் இந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ 2வதாக பொன் குழந்தை பிறந்திருக்கு. அதனால இப்போ விளக்கு பூஜைக்கு ஐயப்பனை பார்க்க வந்திருக்கிறோம். சரி, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வாங்க, வந்து நீங்களும் வரத்தை பெற்றுக்குங்க. வணக்கம், என் பேர் வந்து ரமேஷ். நான் வந்து சேராப்பேட்டை கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்புறம் இவர் குணா டாக்டர் இருக்கார், இது முன்னாடி பேசியிருப்பார். அவர் வந்து இங்கே ஐயப்பன் கோயில் இங்கே புளியங்கோட்டையில் வந்து இருக்குது. நீ இந்த மாதிரி வந்தேன்னா உனக்கு வந்து குழந்த வரம் கிடைக்கும், நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, நீ ஒரு டைம் வந்து பாரு அப்படின்னாரு.
அப்புறம் எங்கள் என்ன இவர் ரமேஷ் மெடிக்கல் வச்சுருக்காரு, அவரும் அந்த மாதிரி சொன்னார். சரி அப்படின்ட்டு நான் போன வருஷம் வந்தோடனே இந்த வருஷம் குழந்த பாக்கியம் உண்டாயிடுச்சு. என் ஒய்ஃப் வந்து 7 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அடுத்த வருஷம் குழந்தையோட வருவோம். ஒரு டைம் வந்துட்டு விளக்கு பூஜை போட்டுடலாம். சாமி கும்பிட்டாலே இந்த இடம் வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியாக மனது நிறைவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த எல்லா பலனும் கிடைக்கும். போற்றி அமலையும் மன்னா போற்றி மயிலை மலையாளி போற்றி
Amen.
அதிபதியே ஓம் பக்தர் அன்பனே ஓம் 18ஆம் படியே ஓம் பம்பரி விருதவனே ஓம் பரவச பெருணவே ஓம் பலவழி அளிப்பவனே ஓம் பாவமன அளிப்பவனே ஓம் புலிப்பால் கொண்டவனே ஓம் பொன்னம்பல வாதனே ஓம் தெய்வமே ஓம் ஏழை பங்காளனே ஓம் அஞ்சலம் தம்பியே ஐயப்பா தெய்வமே ஓம் ஐயமனா சிப்பவனே ஓம் அஞ்சமலை அதிபதியே ஓம் மரபொருளே ஓம் தார மரபொருளே ஓம் கடத்த சாமியே ஓம் கண்கண்ட தெய்வமே ஓம் கற்புர பிரியமே ஓம் காளையத்து நிலையமே ஓம் குருவின் குருவே ஓம் குருமன குரு சித்தவனே ஓம் கொளுத்த கொலை பாலனே ஓம் சக்தி பூஜை கொண்டவனே ஓம் சபரி கரு செய்தவனே ஓம் சபரி பீடமே ஐயப்போ 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 சரணம் வேந்தன் உடன்பிறப்பு ஜோதிமணி விளக்கு ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கு அலங்கார நாயகியே காந்தி விளக்கு காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமும் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா. சந்தான பிச்சையுடன் தானங்களும் தாரும் அம்மா. நீங்கள் என்ன பண்ணணும்னா பூவை மேல் பகுதி நடுப்பகுதி கீழே போடணும். நீங்கள்
என் குடும்பத்தாரையும் பசியால் வாடாமல் நோயால் வாடாமல் காத்திருந்து நல்லரில் தாருமம்மா. இல்லக விளக்கு நல்லதாக அமைய அருள் புரியும்.